எல்லா இடத்திலும் நல்ல பெயர் வேணும், நல்ல மனிதன் என்ற அங்கீகாரம் வேணும். நீங்கள் புனிதம் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டுமா? மக்களிடத்தில் அந்த பெயரை வாங்குங்கள். மக்கள்கிட்ட யாருக்கு அந்த அன்பு கிடைக்கிறது? எல்லார்ட்டையும் போய் நம்ம பழகிறது இல்லை, எல்லாரோடையும் நெருக்கமாகிறது இல்லை. சில பேரை பார்த்தா ரொம்ப நெருக்கமாயிரும், ஐக்கியமாயிரும், பழகிறோம், மஹப்பத் ஆயிரும். இதற்கு பெருமக்கள் சொல்கிற அருமையான விஷயம், யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் புனிதத்துவத்தை ஆக்குவானோ அவர்களின் முகத்தில் ஒரு சிரிப்பு கலையை நசீபாக்குவான். சிரித்த முகம், பெருமானாரினுடைய தனித்தன்மையே சிரித்த முகம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. அந்த சிரித்த முகம் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை நமக்கு சொந்தமாக்கி கொடுத்தோம். நம்மை புனிதமான இடத்துல கொண்டு உட்கார வைத்து விடும். சில பேர்களுக்கு எதை சொன்னாலும் சிரிப்பே வர்றதில்லை. இன்னும் சில பேர் எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஹார்டாகவே இருப்பாங்க. முகத்தை ஒரு மாதிரியா சுண்டி வச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் இஞ்சி எல்லாம் தேய்ச்சி முகத்துல தேய்ச்சி விட்ட மாதிரி. அது ஒரு அழகான மூவியின் அடையாளம் அல்ல. முகத்திலே அந்த கலை, முகத்திலே புன்னகை. பெருமானார் உலகத்தில் ஈர்க்கப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் இயல்பான சுபாவங்களில் புன்னகையும் ஒன்று என்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-பஜலி சொல்வார், நான் நபி பெருமானாரை வந்து சந்திக்கிற போதெல்லாம் என்னை ஒரு முறை கூட தடுத்ததில்லை, வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொன்னதில்லை. நான் சந்திக்கிற போதெல்லாம் மாறாய்ப்பும் இல்லாமல் தபசிமா, புன்னகை இல்லாமல் பூமா நபி பார்த்ததில்லை. பூமா நபியை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புன்னகை இல்லாமல் நான் பார்த்ததில்லை. மனுஷனா பிறந்தா கவலை இருக்குமா இருக்காதா, பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா, சோதனைகள் இருக்கும். அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்துல் பலாயல் அன்பியா, நபிமார்கள் தான் ரொம்ப கஷ்டமும் சோதனையும் பெற்றவர்கள். நபிமார்களிடெல்லாம் நான் ரொம்ப சோதனைக்கு சொந்தக்காரன் என்கிறார்கள். அத்தனை பெரிய சோதனை, அத்தனை பெரிய சமூக பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் மேலால் அந்த சிரித்த முகம் என்பது எத்தனை பெரிய பாக்கியம். சின்ன கவலை நடந்துட்டா கூட நம்ம பல பேர் அந்த சிரித்த முகத்தை காணாக்கிறோம். ஸைத் இப்னு அர்கம் சொல்வார், அந்த சிரித்த முகத்திற்கு கிடைத்த பரக்கத்து என்ன தெரியுமா? ஸைத் இப்னு அர்கம் சொல்வார், நான் ரொம்ப பெரிய கவலை மனசுல இருக்குது, என்னால தாங்க முடியல என்கிறார் நபித்தோழர். கவலையிலே நான் வாடி போயிருந்தேன். பெருமானார் கூட ஒரு பயணத்துல போறேன், அந்த கவலை தலைக்கு ஏறி தலை பாரம் ஆயிட்டு இருக்கிறான். மனுஷனுக்கு கவலை வரக்கூடாது, அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. நிறைய பேருடைய மௌத்துக்கு கூட கவலை காரணமா போய், கவலையை வச்சு சில பேர் மௌத்தாயிடலாம். கவலை ரொம்ப டேஞ்சர். ரொம்ப கவலையை மனசுல ஏற்றக்கூடாது, ரொம்ப சுமையை மனசுல வைக்கக்கூடாது. அதை நினைச்சு கவலைப்படுறது, இதை நினைச்சு கவலைப்படுறது, மனைவியை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, வருங்காலத்தை நினைச்சு, வியாபாரத்தை நினைச்சு கவலை கவலை கவலை. அந்த கவலையை மார்க்க அனுமதிக்கவே இல்லை. முயற்சி செய்யணும், பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சோம். முயற்சி நம்ம வேலை, பொறுப்பு அல்லாஹ் இடத்தில். நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? எதையாவது ஒரு தலைவிதியை மாற்ற முடியுமா? கவலையா வாழ்க்கையை திருப்பமணிக்கு கொண்டு வர முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன வார்த்தை ஹதீஸிலே இருக்கும், லா துக்ஸிருல் ஹம் மா குத்திர யகும், அதிகமாக கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எழுதப்பட்டது மாத்திரமே தான் நடக்கும் என்றார். இது விதியில இருக்கும், அது எழுதப்பட்டது. எழுதப்பட்டது எதுவும் அது நடக்கும். ஏன் கவலை? அதிக கவலை வேண்டாம் என்கிறார்கள் அகிலத்தின் அருக்குறை. ஸைத் இப்னு அர்கம் சொன்னார், கவலை தலைக்கு ஏறி வந்துச்சுன்னா சுமை, அது மனித சுபாவம். சில நேரங்களில் சில கவலை நம்மள நிம்மதியா இருக்க விடாது. தலைக்கு ஏறிச்சுங்கிற வார்த்தை நான் ரொம்ப ரசிச்சேன். தலைக்கு ஏறிச்சு, எதனால ரசூல் அதை வேண்டாம் சொன்னாங்கிறது அந்த வார்த்தையிலிருந்து என்னால் விளங்க முடியும். தலைக்கு ஏறி நடக்க முடியல, தலையெல்லாம் பாரமாயிட்டு, கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் ஒரு வகையான பதட்டம், அந்த கவலை நிரம்பி இருந்துச்சு. அந்த நேரத்தில் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பக்கத்துல வந்து, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முகத்தை பார்த்தாங்க. பார்த்து ஃபதபஸ்ஸம பிவஜி, என் முகத்துக்கு முன்னாடி நின்று லேசா சிரிச்சாங்க. என் முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சிரிச்ச உடனே அல்லாஹ்வின் மீது சத்தியம், அந்த கவலை எல்லாம் காணாமல் போனது மாத்திரம் அல்ல, நீ உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்தேன். உலகத்துல இன்னும் ஒண்ணும் வேண்டாம். ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புன்னகை என் கனமான இதயத்தை நிம்மதிப்படுத்தியது. அப்ப அந்த புன்னகையை வச்சு மனசு நிம்மதியாயிருது, உள்ளங்கள்ல சாந்தம் ஏற்படுது. கவலை, இவ்வளவு பெரிய கவலை, தலையை கூட பாரமாக்கி சுமையாக்கி விட்ட அந்த கவலை காணாமல் போனது என்கிறார் சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஸ்ஸும் அலா வஜி அஹீக ஸதகா, உன் சகோதரனுடைய முகத்துல லேசா நீ ஒரு புன்னகை காட்டுறது கூட அது தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும்.